புத்தகத்தை பகிர ஆரம்பிச்சணும். 36 வயசுல தான் பகிர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அசூர வளர்ச்சி. இன்னைக்கு வந்து வாழ்க்கையில நீங்க தப்பா தெரியாது. ஜக்கி வாசு என்ன அனுபவிச்சிருக்கா எனக்கு தெரியாது. 10,000 கோடி இருக்கலாம். சிசி ரவிசங்கர் என்ன வேதாத்திரி வயசு என்ன சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். ஓஷோவுக்கு நான் போட்டி போடல. அவங்க எல்லாம் அனுபவிச்சதோ ஒரு மடங்கு மேல தந்துடால நான் அனுபவிச்சுக்கிட்டேன். இல்லை என்றால் இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேச முடியாது. சொல்ல புரியுங்களா இல்லையா? அவ்வளோ 36 வயசுல இருந்து இப்போ அவ்வளோ ஒரு 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 தந்திராவில் ஒரு உச்சபட்ச ஆர்கேசன் தான் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணி யாரும் பண்ண முடியாது. இந்த பூமியில ஒரு அரசன் சக்கரவர்த்தி என்ன வாழ்வானோ அந்த அளவுக்கு வந்து நான் அனுபவிச்சுக்கிட்டேன். அதை விட 2 மடங்குல 10 மடங்கு 100 மடங்கு உங்களை அனுபவிக்கிட்டு ஆசை. எந்த குருவும் ஆசைப்பட மாட்டான். உங்க சார் அதுக்கு தான் போராடிட்டு இருக்கேன். பஜ்ரொலி முத்திரையிலையும் மாசந்திராலையும் இலை தந்திராலையும் சரிதாங்களா? இது ஓகே. ஆனா இப்ப பக்தி மார்க்கம் ஜோதிலிங்கம் போனதுக்கு அப்புறம் தான் சார் இந்த பக்திக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சி. இந்த ஜோதிலிங்கம் 8 வருஷமா சுத்தாங்க. ஜோதிலிங்கத்தை என்னைக்கு தொட்டோமோ ஜோதிலிங்கத்தை போய் கட்ட அப்ப படும்போது நம்மளுக்கு அவ்வளவு கஷ்டம். 12 ஜோதிலிங்கத்தை நாங்கள் இன்னைக்கு தொட்டோமோ அன்றைக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு அசுரர், இப்படிப்பட்ட ஒரு பேரின்பு, இப்படிப்பட்ட ஒரு பேரிடாந்த, இப்படிப்பட்ட ஒரு பேரானந்தத்துக்குள்ள போகக்கூடிய ஒரு அழைச்சி சார். பேரானந்தத்துக்குள்ள போகக்கூடிய ஒரு அழைச்சி. இப்ப நீங்க சொல்லுங்க, நான் வருஷம் மட்டும் பேசணுமா இல்ல வந்து தந்திரா மட்டும் பேசணுமா பக்தி மார்க்கத்தை பேசணுமா? பாயிண்ட் நம்பர் 1. இன்னொன்று வந்து பார்த்தீர்கள் என்றால் இன்னொரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பக்தியில சார் இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போறீங்களா சார்? உங்களுக்கு தெரியும் எதுல போனாலும் எக்ஸ்ட்ரீம் போவோம் அப்படின்னு. சார் இப்படி தீச்சை நான் என்ன மாதிரி அவர்கிட்ட கேளுங்க. அவர் வந்து ஐயப்பன் இருக்கணும் 25 வருஷமா போயிட்டு இருக்காரு. பல குருநாதர்கள் பார்க்கவர். சின்ன வயசுல எல்லாத்துலையும் உச்சம் இருக்காரு. இன்னைக்கே வயசு இருந்து போயிட்டார். அனுபவம் சொல்ல நேரம் பிளைட்டுக்கு மனைவியாச்சு கலந்துட்டார். இந்த வீடியோ எடுத்துட்டு பாருங்க. ஆகவே நண்பர்களே, இப்ப யார் யாரு என்னென்ன நோக்கத்துக்காக வந்திருக்கீங்க? ஏன்னா என்லைட்மெண்ட் இருக்கவங்களை கூட நான் பணம் காசு அப்படின்னா நான் ஒன்றும் ஏற்றுக்கொண்டு போகக்கூடாது. டக்கு டக்குன்னு சொல்லி என்ன நோக்கம் சார்? நீங்க உட்காந்தே சொல்லுங்க, கடற்கடன்னு சொல்லுங்க. வஜ்ர தேகமா வச்சுக்கணும். இந்த மந்திர தீட்சையா வாங்குறீங்க? ஆன்மீக லெவல்ல உயர்ந்து சார். ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா. ஐயா வந்து கமிஷன் சோழியர் கமிஷன் பல கும்பாபிஷேகம் நடத்தினவர். அவர் வந்து பெரிய பண்ணி கோவில அடிவாரத்தில் உட்காந்துருக்காரு பாத்துங்க. அப்புறம் ஐயா சார் ரெங்கநாதன் சார் புண்ணியத்தில் விட்டு வந்தார். இன்னைக்கு பெருசா விட்டார். என்ன சார் நீங்க சொல்லுங்க சார். ஆன்மீகம் ஐயா மகேந்திரன் அவர் சிவபாதக சேகர் 12 ஜோதிலிங்கத்துக்கு முடிச்சா சீக்கிரம் கல்யாணம். பின்னாடி யாரு? ஆனந்தா 6ஆம் வியாபார காலத்துல முதல் கிளாஸ் போட போது கடை மாப்பிள்ளை குழந்தை வந்து மாப்பிள்ளையா வந்தார். என் முதல் கிளாஸ்ல மாப்பிள்ளை இன்னைக்கு 503 கிளாஸ். இது வந்து கவுண்டர் படி காத்தீங்கன்னா 510வது கிளாஸ் வந்து திருப்பி சொந்த ஊர்ல போடும்போது ஆனூர்ல போடும்போது எந்த கட்டடம் இல்லாம இருக்கும்போது விவாதங்கள்ல திடீர்ல யாருமே இல்லாத காலத்துல வந்து அவ்வளவு சீனியர் அவரு. திடீர்னு ஞானதை வந்து பெங்களூர்ல இருந்து வந்திருக்காரு. அவர் என்ன பொருளாதாரத்துல அது பெரிய எனக்கு வருத்தம் தான். இப்ப வளர வச்சிருக்கோம். அடுத்து பொண்ணுடமா அரசன் மாதிரி வாழணும். சூப்பர் சார். அடுத்து ஓகே சார். வாழ்க்கை சார் அடுத்து சொல்லுங்க. என்னோட ஒரு படி அதுக்கு தான் ஆசைப்படுறேன். என்னோட ஒரு படி இல்ல 10 படி மேல வாங்க. நீங்க சார் யாராச்சும் சொல்லுவாங்களா சார்? அதான் ஆரம்பத்துல சொல்லுங்க. என்னோட 10 படி நீங்க யாராச்சும் இதை கொடுப்பாங்களா சார்? இதை கொடுப்பாங்க. நீங்க உங்க வாழ்க்கையில ஜக்கிட்ட போங்க, ஈஸியாட போங்க, யார்கிட்ட வேணா உங்களுக்கு என்னதான் வாங்குவாங்க. உடல்ல உலகமா சத்தியா நான் பார்த்துட்டேன். உலகத்துல எதுவுமே இல்லைங்கிறத பார்த்துட்டேன். அது வந்து என்னோட அவர்கிட்ட இருந்தா இன்னொன்று 1000 கோடி லட்சம் கோடி போகும் சரிங்களா? ஆனா ஒண்ணே ஒண்ணு, ஒரு பிரம்மனால் இது மாதிரி எத்தனை வேணும் படக்க வைக்க முடியும். என்ன 12 ஜோதிக்கு திருப்பி போக முடியாது. நம்ம போயிட்டு தான் 12 வாட்டி அதுல போட்டு வாங்க முடியல. ரிஸ்க் இல்லை. அப்போ வந்து ஈஸியா முடிஞ்சு இப்போ பல லட்சங்கள் செலவு பண்ணணும். அது ஒண்ணு. நீங்க சொல்லுங்க சார். ஐயா ஆரோக்கியம் செல்வ செழிப்பு. ஐயா அது என்ன சார் சொல்லுங்க. வஜ்ர தேகம் ஆன்மீக சார். சக்கரவர்த்தியா வாழணும். சூப்பர் சார். சக்கரவர்த்தி சார் பல இடங்களை பார்த்து பல சொன்னாங்க. சுகுமா சார் மின்னல் மாதிரி வருவாரு, மின்னல் மாதிரி போவாரு. ஆனா வந்து சரணாகனால நம்ம நல்ல மனுஷன். நீங்க சொல்லுங்க சார். பய ராமச்சந்திரன் வாழ்த்துக்கள். என்ன பயரா இருக்கணும். அடுத்து சார் பேரு பேர் என்ன? நம்ம தூரத்தில் இருக்கேன் எல்லாம் தெரியல. எங்க நான் தீட்சை கொடுத்த இப்பவே பாதி பவர் போயிடுச்சு. அது யாரும் சொல்லுங்க. யாரு அந்த விஷால். நீங்க சார் உங்க பேர் சார்? சார் அருணகிரி சார். மஞ்சளா உட்காந்து தெரியல சார். அடுத்து வந்து நம்ம சுகுமார். சூப்பர் சார். சுகுமார் சொல்லுங்க சார். என்லைட்மெண்ட் சார். டெலிவரி சார். ஆரோக்கியமா இருக்கணும். ஆன்மீகத்துல உயர்நிலை ஜீவன் முக்தி. சூப்பர் சார். ராஜாதி ராஜ வாழ்க்கை, சக்கரவர்த்தி வாழ்க்கை அருமை. நான் வந்து சக்கரவர்த்தி சார் எல்லாம் பாராட்டேன். என்லைட்மெண்ட் சொல்றவங்க தாண்டி பாராட்டேன். ஏன்னா ரமணர் போய் ரமணர் ஆசிரமத்தில் கூட ஞானம் அடைஞ்சாங்க. 30 வருஷம் கஷ்டப்பட்டீங்க. அப்படி ஒரு விஷயம் மாதிரி ரிச்னஸா வாழணும். உட்காந்தா போய் எழுந்திரிச்சா ஃபிளைட் மாதிரி எல்லாம் அவன் தான் போட்டு கொடுத்தாரு பாதி ஃபிளைட்.
ஆதி ஃபிளைட் அவர் தான் கொடுத்தாரு. அது மாதிரி வந்து அவ்வளோ ஸ்பான்சர்ல தான் போனேன். 550 வாட்டி ஃபிளைட்ல உட்காந்துருக்கேன். எல்லா ஷார்ட் ஹோட்டலும் தங்கிட்டேன். இதுல முக்காவாசி காரணம் அவர் தான். அது திரும்பி கூட பார்க்கல. 5 லட்சம் ஹீரோ கொடுத்து திரும்பி வந்து என்னன்னு கூட கேட்கல. அப்படி வந்து மனசு வந்ததா தான் எம்ஜிஆர் சொன்னார். எம்ஜிஆர் சார் யார் பேரு? நல்லா இருக்கீங்களா? பாலகுரு சார். பின்னாடி சத்தியமா மேடமா? வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சார். சமீப காலத்துல வந்து எங்க பாலாஜி சார் வந்துட்டாரா? 2 பேரும் ஒரே ஆளா இருக்கீங்க. ஒரே சார் சொல்லுங்க. அருமையான காட்சியை பார்க்க விட்டார். இந்த காட்சியை பார்க்க விட்டார். சரி நண்பர்களே சில பேருக்கு வந்து சில டிஃபரன்ஸ் புரியல. மாஸ் சந்திரா என்பது 41 வகையான டெக்னிக் 27 தான் சொன்னேன். அவங்களுக்கு அதை கொடுத்து முடிச்சுங்க. அது வந்து நீங்க குறைந்த மாதிரி ஏன்னா கிட்டத்தட்ட 10,000 பேர் இருக்காங்க. என்னால ஃபாலோ பண்ண முடியாது. இப்போ ஒரு 1000 பேர் கண்ட்ரோல் இருக்காங்க. மற்றவங்க ஏதோ குரூப்ல இருக்காங்க. அந்த 27 சொன்னா போனஸா 41 ஸ்டேஜ் கொடுத்துல சுகுமார் சார் மாதிரி அவரா முயற்சி எடுக்க முடியாதுதான் பண்ணிடலாம். எலைட்ல ஒரு 99 பேர் இருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திராவில கேட்டீங்க பார்த்தீங்களா? சந்திராவில நீங்க என்லைட்மெண்ட் அடையணும். சந்திராவில நீங்க என்லைட்மெண்ட் அடையணும். அது 52 ஸ்டேஜ் கொடுத்து யாரோ சொன்னாங்களே ராஜ வாழ்க்கை வாழணும். ராஜ வாழ்க்கை வாழணுங்கிறதுக்கு நீங்க வந்து குசேலன் மாதிரி இருந்தும் வாழலாம், கிருஷ்ணன் மாதிரி குபேர யோகத்தில் உட்கார்ந்து வாழலாம். சொல்ல புரியுங்களா இல்லையா? அது வந்து டெல்லி பாக்ஸ் என்ன சொன்னீங்க? ஆன்மீகத்துல ஆரோக்கியம். குரோன் அப்படிங்கிறது என்னன்னா சார், நானே தத்தெடுத்துட்டேன் சார். என்னுடைய ஒரு பாகமா இருந்து நானும் அவருக்கும் டிஃபரெண்ட் பார்க்கல. அது ஒரே ஒரு தான் தான் அதையும் அவர் தான் கிரியேட் பண்ணாரு சார். என்ன இதை விட வேற எதுவும் ஸ்டேஜ் இருந்தா விட்ட கொண்டு போங்க சார். நான் அதுவும் சொன்னா நம்ப மாட்டீங்க, வருஷம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஒரு லெவலுக்கு வந்து அவர் வந்து உட்காந்துருக்காரு. ஏன்னு கேட்டா அவரோட வளர்ச்சி அப்படி போயிட்டு இருக்கு. அதனாலதான் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளவு செயல்பாடு கொடுத்து இவ்வளவு பிஸியிலேயே அவர் வந்துட்டு போறாருங்கிறதுங்கிறதே பெரிய விஷயம். ரொம்ப சின்ன பையன் சார். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. 32 வயசு வந்தாரு. தினேஷ் மாதிரி வந்தாரு. 40 தினேஷோட ஒரு வயசு கம்மி. ஆனா என்ன சொல்றது, 1000 கோடி எப்படி வச்சிருக்காரு, ஏது வச்சிருக்காரு. மின்னல் மாதிரி வேலை செய்வார், குரு வேலை செய்வார். எவ்வளவு டெடிகேஷன். அந்த 31 வயசுல நான் பிடிச்சேன்னா இன்னைக்கு வந்து சொன்னதெல்லாம் செஞ்சார். அடுத்து அவரை சொல்ல வச்சிருக்கேன். இப்ப இந்த நல்ல நேரத்துல சொல்லக்கூடாது. வரும்போது 350 கோடி மைனஸ். ஒரு முக்கியமான அரசியல் கட்ட வந்து லாக் பண்ணி அதை எடுத்து சந்தோஷப்பட்டார். சரிதானுங்களா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர், அப்படிப்பட்ட ஒரு சூழல். குரோன் அப்படிங்கிறது என்னுடைய நேரடி பாதையில உட்கார வச்சு இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, ராஜாதி ராஜ வாழ்க்கை, என்னை விட ஒரு பெரிய மடங்கு வாழ்க்கை. நீங்கள் எந்த அரசியல் உயர்த்திருக்கணும், ஜோதிட கிரகங்கள், சாம வேத சந்தோஷத்தை அத்தனையும் பண்ணி குரோனை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு வந்து வெறும் 3 பேரை தான். இப்ப இந்த ஜாதகத்தை பார்த்தோம்னா ஆஹா இவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு எடுப்போம். ஏன் வேலை செய்யணும்னு ஒரு ஆசை. இது வந்து அவரே ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி, அவரே அதுக்கு ஃபீஸ் மெயின்டைன் பண்ணி, அவரே அதுக்கு எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி, இதை அவரே படிக்க போறது. நான் எலக்ட்ரிக் மட்டும் தான் நான் அந்த எலக்ட் குரூப்பும் கிரியேட் பண்ணது அவர் தான். இவ்வளவு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டீங்கன்னா அவர் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு 10 பேரை உள்ள தள்ளி விட்டார். சரிதானுங்களா? எல்லாம் பரபரப்பு. இப்ப வந்து குரோன் அப்படிங்கிறது உண்மையிலே குரோன்னா என்ன சார்? ஒவ்வொரு வயதுக்கு உங்களை தலையில வச்சிருக்க மாதிரி 24 மணி நேரம் உங்களை மானிட்டர் பண்ணிட்டு இருந்தேன். தந்த்ரா மட்டும்தான் நான் எடுப்பேன் எலக்ட்ல. ஆனா இந்த குரோன்ல உங்க A to Z உங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, இந்த அந்த இதெல்லாம் பண்ணுங்க சார். நீங்க சக்கரவர்த்தியா நிக்கலன்னா திருப்பி கேளுங்க சார். கேட்க வைப்பேன். உங்க கண்ணுக்கு நேரம் ஒரு உதாரணம். நான் பார்க்கல, ஏன் தப்பா எடுத்துக்காதீங்க. தினேஷ் நீங்க வாங்க. இல்ல கருணை உலகத்துக்கு சொல்றேன். ஏன் சார் முக்கியத்துவம் கொடுக்குறது எனக்கு தெரியல. நான் பார்க்கல சார். பெருமைப்படுத்துறதுக்காக சொல்ல அது கொடுத்து முடிச்சிடறேன். ஆக்சுவலி வந்து ரைட்டுக்கு குரோனுக்கு ரினியூல் பண்ணிட்டாரு. நான் இதுக்கு என்ன பிரச்சனை வைக்கலாம் அப்படின்னு கேட்டேன். 101 வைங்க. யாருக்கு 101 மேல சொல்லாரு. அப்புறம் அவங்க விருப்பப்பட்டா 150 ரூபாய் அவர் கேஸ் இன்னொன்று முடிய போகுது சொல்றதுலாம் காசாக ஒரு வீடு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அதை தாண்டி நான் பெரியவனா இருக்கணும் தான் இன்னைக்கு. ஏன்னா சார் என்னுடைய ஆனந்தத்தை நான் விட முடியாதுல்ல. என்னிடம் இருக்கிற பெரிய சுத்தம்னா என்ன சீனு. அதனால நண்பர்களே, அந்த எலக்ட் அப்படிங்கிறதுக்கு இப்போ என்ன ஆஃபர் பண்ணியிருக்கேன் சார்னு எல்லாருக்கும் நண்பர்களுக்கு என்னன்னா, சில பேரோட ஜாதகம் அவ்வளவு அருமையா இருக்கு, பிரமாதமா இருக்கு. அது என்ன ஆச்சரியம்னா, இப்ப சமீப டைம் ஆயிட்டு சொல்றேன். சமீப காலத்துல நான் பார்த்த ஜாதகத்துல எல்லாருக்கும் அவ்வளவு அருமையா இருக்கு. 6 ஜாதகம் நான் பார்த்தேன். பிரதீபா மேடம் ஜாதகம் அவரோட ஹஸ்பண்டோட தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு. இங்க டெல்லி பாபு சார் மிரண்டு போனேன். இதுல எல்லாத்தோட மிரண்டு போன ஜாதகம் பொய்யா இல்ல நான் பார்க்க தெரியாம விசாரணை சொல்றாங்க. அப்போ ஜாதகம் அவ்வளவு பலமா கேட்டா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப என்னுடைய அனுபவம் தப்பா இல்ல ஜாதகம் தப்பா அவங்க இன்னொரு வாட்டி அனலைஸ் பண்றது கூட யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி ஒரு பார்வை வச்சு சொல்றேன். அப்படி அருமையா இருக்கு. அவருக்கே பாத்தீங்கன்னா நிறைய கிரகங்கள் நீசம் சுக்கிரதசை நடக்குது. அது அம்சத்துல உச்சமாயி போய் நான் சொன்ன காரணங்கள் சார் சாரம் சூப்பரா இருக்கு சார், இதை செய்யுங்க சார் டியூன் பண்ணி விட்டு அவர் யூட்டன் போட்டு வச்சுன்னா எல்லா கேஸும் ஜெயிக்க வச்சேன் சார். நம்மளுக்கு சில விஷயங்கள் வேலை செய்யாத நம்ம பார்க்க அவ்வளவு பிரமாதம் வேலை செய்யும் சரிங்களா சார். அதனால நம்ம வந்து
எந்த அளவுக்கு இறங்கி அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஜெயிப்போம். சரிதானுங்களா? அப்போ வந்து குரோனுக்கு ஒரு ஆஃபர் எல்லாரும் பெருசா இருக்கிறதுனால நான் 2 பேர் 3 பேருக்கு தான் குரோன் சொல்லியிருக்கேன். ஒரு ஆஃபர்னா 3 வருஷத்துக்கு ரெனியூல் பண்ண வேண்டியதில்லை. நாளைக்கு அவர் மாதிரி நீங்க நல்லா இருக்கும்போது நான் சொன்னதெல்லாம் நடக்கும்போது அப்ப அமிதாராக செய்யுங்க என்பதை சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து 18வது இடத்துல போட்டு எங்க கடைசியில கொண்டு கொடுக்குறீங்க. அவர் எப்படியாச்சும் ஒரு எம்எல்ஏ ஆக்கிடணும் நூறுல தப்பி போயிடுச்சு. அதனால பெரிய அரசாங்க பதவியில 100 கோடி ரூபாய் ரீட் பண்ண வைக்கணும் என்னுடைய ஆசா ஜாதகத்தில் அமைப்பு இருக்கு. அதனால திரு டெல்லிபாபு சார் அவர்கள் நீ குரோனுக்கு தேர்வாயிருக்கிறார் சார். எல்லா நாளும் இந்த அமைப்பு வராது சார். இன்றைய நாள் நான் சொன்ன மாதிரி எம்ஜிஆர் அந்த குரு உச்சத்துல இருக்கும்போது உட்கார்ந்தார் சார். இந்த குரு உச்சத்துல கொடுத்துருங்க, குரு உச்சத்துல கொடுத்துருங்க. இந்த நேரத்துல கிரீடம் சுட்டப்பட்டுவதால் இறங்கவே முடியாது. எம்ஜிஆர் இறக்க முடிஞ்சா அதே மாதிரி வந்து மோடி விருச்சிக ராசி 17 சனி அவ்வளவுதான் சார். ஒரு மனுஷனுக்கு எப்படியாப்பட்ட குணம், எப்படியாப்பட்ட ஜாதகம், எப்படி சார் ஜாதகம் பலம் கிடையாது சார். நான் என்ன கேட்கிறேன், நான் உங்களுக்கு சுப முகூர்த்தம் பார்த்து ஒரு நாள் பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. குரு யோகம் இருக்கு. அதுக்கப்புறம் கல்யாணம் கொண்டாடி உங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. அந்த வண்டி ஓடிட்டே இருக்காங்க. சண்டே 9 குழந்தை பிறகு அந்த வண்டி 20 வருஷம் 25 வருஷம் 20 வருஷம் உங்களுக்கு சுபத்த சண்டா 20 வருஷம் உங்களுக்கு யோக தசை எல்லா அவயோக தசையும் மாறி மாறி உங்களுக்கு புரியுதா இல்லையா? அந்த முகூர்த்தம் அந்த முகூர்த்தம் ஞாபகம் அந்த பிள்ளையோட முகூர்த்தம் அது மாதிரி அந்த முகூர்த்தத்துல பட்ட சுட்டது அபிஷேக் முகூர்த்தத்துல பட்ட சுட்டான். என்ன மோடி இறக்க முடியுதா? ஆனா அதை விட பலமான ஜாதகம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ராகுல் சார் நீங்க நாளைக்கு இப்படி 19 இவன் 17 சனி அவன் 19 சூரிய புத்தன் எல்லாரையும் வைக்க வைக்கிறான். ஒண்ணுமே பண்ண முடியல. எங்க போனான்? உத்தரப்பிரதேசம் நாங்க இருக்கும்போது தோத்தே போயிடுவாங்க. எனக்கு எல்லாம் உத்தரப்பிரதேசமே சொன்னிச்சு ஆதிவி ஜெயிச்சுட்டான். என்ன சொல்ற சார்? ஊரே சொன்னிச்சு சார். அது மாதிரி நான் என்ன கேட்கிறேன், நீங்க எல்லாரும் வந்து இந்துக்கள் தான். அதாவது வந்து கிறிஸ்டின் மிஷனரியில பின்னி கடந்து கிறிஸ்டின் மிஷனரிக்குள்ளே கடந்தாங்க. யாரு? விஜய். வேளாங்கண்ணி சொல்ற கூட தாண்ட மாட்டான். நான் கூட பிஜேபி கூட்டு நான் சொன்னேன், யார்கிட்ட உங்கள்கிட்ட தான் சொன்னேன், எனக்கு போக மாட்டேன் சார். கிறிஸ்டின் மிஷனரியில வேளாங்கண்ணி மாத்தியால தான் சார் வேலை செய்வோம். அதுலயே வளர்ந்தான். ஒரு படத்துக்கு 2 படத்துக்கு வந்தாங்க. அப்படியாப்பட்ட ஜானவர சாமி சொன்னாங்கிறதுக்கு அரசியல் பண்ணான். ஆனா குஷியானதே பெரிய ஜோதிடன் சார். ஒரு கிறிஸ்டின் போய் எந்த சரித்திரத்தையாச்சும் அவன மாதிரி ஒரு வெறிய வந்து வேலை தொடவான சார். திருச்செந்தூர் வேல் அவன் வேலை நீங்களும் போய் வேலை தொடலாம். 500 1000 கொடுத்த தொடலாம். அந்த நாள் அந்த முகூர்த்தம் அந்த டைம் அதுதான் அவனை வந்து இப்ப வந்து 10 வருஷம் 20 வருஷம் அசைக்க முடியாத சக்தியா இருக்கா ஸ்டாலின். அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு கோயில் இல்ல விஜயகாந்த் கூட்டு ஓடி போயிட்டான். 40 வருஷம் தப்பா அரசியல் பேச நினைக்காங்க. ஸ்டாலின் எவ்வளவு பெரிய வீழ்ச்சி. இந்த கூட்டணியே உடச்சிட்டு போயிட்டு சகாப்தத்தையும் உடச்சு என்ன பண்றது ஏது பண்றது தெரிஞ்சு போயிருக்கான். அடுத்து சார் நான் சொல்லிட்டு இருக்கேன் சீரடி வாங்க. நான் சொன்னேன் சீரடி நான் சொல்ல நாளுக்கு வாங்க. நாளுக்கு அப்படிதான் மூத்தம் போட்டோம். போன 12 ஜோதிகள் அப்படி சொல்ற போய் 4 கோலும் மருந்து செய்யும் போது தான் சார் அவங்க வெற்றி பெறாங்க. எல்லாரும் வெளியில தெரியாம செய்யறாங்க. ஜக்கிவாஸ் வந்து சொன்னார், நீங்க நம்ப மாட்டீங்க. நாங்க அத்தூண்டு இடமா யாரு 97 யார் இருந்தீங்கன்னு தெரியும். 97 அந்த இதை பிரதிஷ்டை பண்ண இன்றைய நாள் அப்படியாப்பட்ட நாள். இந்த தியானலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ண அந்த சத்சங்கத்தை நான் உட்காந்துருக்கேன். 50 பேர் தான் அப்ப நான் வாழன்றேன். இந்த நாள் அப்படியாப்பட்ட நாள். இப்போ இங்க பக்கத்துல இடம் வாங்கி போங்க. இது திருப்பதியோட புகழ்பட போகுது. திருப்பதி எவ்வளவு ஃபேமஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகும் அப்படின்னாரு. அப்ப என்ன அந்த ஜோதிலிங்க வாசி ஈஷா கேட்கணும் ஒரு வேலி போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா சன்னியாசி சார் கொடுக்க மாட்டேங்கலாம். நாங்க அந்த தீட்சை பண்ணிட்டு அப்படி இட்டுக்கீடு குறுக்கிட்டு இந்த முன்னாடி ஈஷா முன்னாடி எவ்வளவு தூரம் வந்துட்டாரு. அந்த லிங்கத்துக்கு வாசல் இருக்கிற சந்தி வச்சிருக்காங்களா அந்த இடத்துக்குள்ளே சன்னியாசி கொடுப்பட்டான்னு சொல்லிட்டு 97. ஆனா சொன்னாரு, நான் வச்சிருக்க நாளும் நான் வச்சிருக்க போதும் நான் பண்ண முகூர்த்தம் சொல்லிட்டு அவர் ஆகஸ்ட் ஏதோ சம்திங் டேட்ல பண்ணாரு. ஞாபகம் அந்த டேட்ல அவர் பிரதேசம் பண்ணார். சார் ஈஷாவோட வளர்ச்சி என்ன சார்? என்னையும் ஜக்கிவாசம் உட்கார்ந்து பேசுனீங்கன்னா என் நாலேஜ் வேற. என் நாலேஜ் கூட அவர் பேச மாட்டார். ஆனா அந்த நாளையும் கோழி பிடிச்சிக்கிட்டாரு. கொஞ்சோண்டு தந்திரா பிடிச்சிட்டாரு. இன்னைக்கு என்ன 10,000 கோடி லட்சம் கோடி போய் எங்கேயோ போயிடுச்சு. இது மாதிரி ஒவ்வொரு பீக் போனதான் அன்னைக்கு எந்த நேரத்தில் இந்த பிரதிஷ்டை பண்ணாரோ அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனிதனும் பண்ணான். ராஜராஜ சோழனும் பண்ணான். அதுல ஒரு பிரதி வந்ததுனாலதான் அது மூர்த்தம் முடிக்கிறது உங்களுக்கு தான் தெரியும் சார். மூர்த்தம் முடிக்கிறது எவ்வளவு முக்கியமான நாள். அப்ப நான் பிரம்ம தீட்சை கொடுத்தது எப்படியாப்பட்ட நாள்ல அப்படியாப்பட்ட நாள். இதை வந்து எவன் அது மாதிரி இன்னைக்கு நான் கொடுக்குற தீட்சை அப்படியாப்பட்ட அற்புத நாள். சரியா சார்? அதனால வந்து